Welcome to TN Science World. Today we see the continuation of this lesson, Unit 10, Types of Chemical Reaction. At first we see the precipitation reaction. When aqueous solutions of two compounds are mixed, if they react to form an insoluble compound and a soluble compound, then it is called precipitation reaction, because the insoluble compound formed as one of its products is precipitate, and hence the reaction is so called. இது வீழ்வடிவாக்கல் வினை என்று இதற்கு பெயர். அந்த வீழ்வடிவாக்கல் வினையிலே இரண்டு சேர்மங்கள் நீர் கரைசல்களை கலக்கும் பொழுது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளை தோன்றினால் அவ்வினை வீழ்வடிவாக்கல் வினை என்று பெயர். ஒரு விளைபொருள் வீழ்வடிவாக இருப்பதால் இவ்வினை வீழ்வடிவாக்கல் வினை என அழைக்கப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷனுடைய டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ஸ் கம்பைன்ட் டு ஃபார்ம் எ சிங்கிள் ப்ராடக்ட். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருள்கள் சேர்ந்து ஒற்றை விளைபொருளை தரக்கூடியது. ஒற்றை வினைபடு பொருள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருளாக சிதைக்கப்படுகிறது. செயற்கை வினைகளிலே ஆற்றல் உமிழப்படுகிறது, இங்கு ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. எனர்ஜி ரிலீஸ்டு, எனர்ஜி அப்சார்ப்டு. வினைபடு பொருள்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். வினைபடு பொருள்கள் ஒற்றை சேர்மமாக இருக்கும். எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் மே பி த ரியாக்டன்ஸ், சிங்கிள் காம்பவுண்ட்ஸ் இஸ் த ரியாக்டன்ஸ். இது இதனுடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த combination reaction and decomposition reaction. Then we see that when a clear aqueous solution, potassium iodide and lead 2 nitrate are mixed, a double displacement reaction takes place between them. PbNO3 plus 2KID gives PbI plus 2KNO3. Potassium and lead displace are replace one another. The form yellow precipitate of the lead to iodide as on the figure. உங்களுக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரியே lead iodide மஞ்சள் நிற வீழ்வடிவாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, டேக் ஏ பிஞ்ச் ஆஃப் சில்வர் நைட்ரேட் கிறிஸ்டல். சிறிதளவு சில்வர் நைட்ரேட் படிகங்களை ஒரு சோதனை குழாயிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். கலெக்ட் அபவுட் 5 ml ஆஃப் டேப் வாட்டர் இன்டு எ டியூப். ஒரு 5 மில்லி நீர் குழாய் நீரை சேர்த்து சோதனை குழாயில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தென் சில்வர் நைட்ரேட் படிகங்களை நீரில் சேர்த்து அதற்கப்புறமேட்டு மாற்றங்களை கவனித்து அப்சர்வ் வாட் யூ ஹேப்பன் த டெஸ்ட் டியூப், ரிப்போர்ட் யுவர் அப்சர்வேஷன் அண்ட் வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் தட் அப்படின்றத சொல்லி முடிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லி பேர். நடுநிலையாக்கல் வினை இன் யுவர் லோயர் கிளாஸஸ் யூ ஹவ் லேர்ன் த ரியாக்ஷன் பிட்வீன் த ஆசிட் அண்ட் பேஸ். இட் இஸ் another types of displacement reaction in which the acid reacts with the base to form as a salt and water. It is called as a neutralization reaction, as both acid and base are the neutralization each other. முந்தைய வகுப்புகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு அமிலமும் காரமும் எவ்வாறு வினைபடுகிறது என்று கற்றிருப்பீர்கள். இது இடப்பெயர்ச்சி வினைக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இங்கு ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பும் நீரையும் கிடைக்கிறது. இவ்வினை நடுநிலையாக்கல் வினை என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அமிலமும் காரம் ஒன்றை ஒன்று நடுநிலையாக்கிக் கொள்கிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திற்கு இடையேயான வினை நடுநிலையாக்கல் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்குது. NaOH plus HCl gives NaCl plus H2O. இதே போலவே சிமிலர்லி அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் ஆஸ் தி அமோனியம் நைட்ரேட் அண்ட் வாட்டர். அதை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க உங்களுக்கு தெளிவாக ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. தென் கம்பஷன் ரியாக்ஷன், எரிதல் வினைகளை பற்றி பேச போகிறோம். எரிதல் வினைகள் என்றால் என்ன அப்படின்னாச்சு பார்த்தீங்கன்னா, கம்பஷன் ரியாக்ஷன் இஸ் ஒன் விச் த ரியாக்டன்ட் rapidly combines with oxygen to form one or more oxides and energy. So in combustion reaction, one of the reactant must be oxygen. Combustion reactions are majorly used as the heat energy source in many of our day-to-day activities. For instance, we use LPG gas for domestic cooking purpose. We get a heat flame from LPG gas by its combustion reaction of its constituent gas. LPG is a mixture of hydrocarbon gas like propane, butane, propylene, etc. All these hydrocarbons burn with oxygen to form as the carbon dioxide and water.
ஒரு எரிதல் வினையிலே வினைபடு பொருள் எரிந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளை வெப்ப ஆற்றலையும் தருகிறது. எனவே ஒரு எரிதல் வினையினுடைய வினைபடு பொருள்கள் ஒன்று ஆக்சிஜன் ஆகும். பெரும்பான்மையான எரிதல் வினைகள் வெப்ப ஆற்றல் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்விலே செயல்பாடுகளை பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நம்முடைய வீடுகளிலே சமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவை பயன்படுத்துகிறோம். இதில் இருக்க பகுதி பொருள் ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிவதால் வெப்பமும் தீச்சுவாலையும் உண்டாகிறது. எல்பிஜி என்பது புரோப்பேன், பியூட்டேன், புரோப்பிலின் போன்ற ஹைட்ரோ கார்பன் வாயுக்களுடைய கலவை. அனைத்து ஹைட்ரோ கார்பன்களும் ஆக்சிஜனில் இருந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது என்கின்ற வினையை ஒரு சமன்பாடாக ஈக்குவேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே கான்செப்சுவல் தாட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கருத்து சிந்தனை. ஆல் கம்பூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன்ஸ் பட் ஆல் த ஆக்சிடேஷன்ஸ் ஆர் நாட் கம்பூஷன் வை அப்படின்னா அனைத்து எரிதல் வினைகளும் ஆக்சிஜனற்ற வினைகள், ஆனால் அனைத்து ஆக்சிஜனற்ற வினைகளும் எரிதல் வினைகள் அல்ல என்பதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. சின்ஸ் ஹீட் இஸ் எவால்வ்டு இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த வினையில் வெப்பம் உருவாவதால் இது ஒரு வெப்ப உமிழ்வினை என கூறுகிறோம். ஆக்சிஜன் சேருவதால் மேலும் இது ஆக்சிஜனற்ற வினையாக கூட மாறுது. ஸோ கம்பூஷன் மே பி கால்டு ஆஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். த ஃப்ளேம் இஸ் ஃபவுண்ட் த கேஸ் இன் த ஃபிகர். இட் இஸ் கால்டு எஸ் எ பேர்னிங். அதனை எரிதல் எனவும் நாம் அழைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே படத்தோடு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த எரிதல் வினைகளில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா விச் இஸ் த ஃபாலோவிங் கம்பூஷன், டைஜஷன் ஆஃப் ஃபுட், ரஸ்டிங் ஆஃப் அயான். உணவு செரித்தல் மற்றும் இரும்பு துடுப்பிடித்தல். எண்ணற்ற வினைகள் இதுவரை நாம் இந்த 5 வினைகளிலே அடங்கக்கூடிய வினைகளாக நாம் இந்த வினைகளை பற்றி மேலும் பல்வேறு விவரங்களை உங்களுடைய உயர் வகுப்பிலே நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறதோட சொல்லி இந்த 5 வினைகளோடு இந்த வினைகளை முடிக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். வினை நடைபெறும் திசையை கொண்டு வகைப்படுத்தல், எவ்வாறு வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூ நோ தட் த innumerable changes occur every day around us are all the permanent. For example, liquid water freezes into ice, but then ice melts into a liquid water. In other words, freezing is reversed, so it is not a permanent change. Moreover, it is a physical change. Physical change can be reversed easily. Can chemical change be reversed? Can the products can be converted into reactants? Let us consider the burning of wood. The carbon compound present in the wood and burned into a carbon dioxide gas and water. Can we get the back into wood immediately from the carbon dioxide and water? We can't. So it is a permanent change. It most the cases of cannot, but some chemical reactants can be reversed. Our mobile phone gets energy from the lithium ion battery by the chemical reaction. It is called discharging. And recharging the mobile, these chemical reactions are reversed. Thus chemical reactions may be reversed under suitable conditions. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாச்சுன்னா, இதை 2 விதமான வினைகளாக சொல்கிறாங்க. அதாவது வினைபடு பொருள்களும் வினை விளைபொருள்களும் சேர்ந்து ஒரு விளைபொருளை உண்டாக்குச்சுன்னா அந்த விளை பொருள்களிலிருந்து மீண்டும் வினைபடு பொருளை உருவாக்க முடியுமா? இயற்பியல் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே ரிவர்சிபிள் அண்டு கெமிக்கல் வேதியியல் முறையில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே இர்ரிவர்சிபிள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மீள்வினைகளாக மாறலாம். கைபேசி இயக்க தேவையான ஆற்றலை ஒரு லித்தியம் அயனி பேட்டரி மின்கலனை வச்சு வேதிவினைகள் மூலமாக உருவாக்குற இந்த நிகழ்வு மின்னிறக்கம் எனப்படுது. கைபேசி மின்னாற்றல் செய்யும் பொழுது வினை திரும்பி மீள்வினையாகிறது. அதே போல் ஒரு மரக்கட்டையை எடுத்து எரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை எரியும் பொழுது அதில் கார்பன் சேர்மங்கள் எரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு நீராக மாறுது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு நீரையும் எடுத்துக்கிட்டு மீண்டும் உங்களால் மரக்கட்டை உண்டாக்க முடியுமா? அது முடியாது. அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு இங்கே விளக்கியிருக்காங்க. இதில் 2 விதமான மாற்றங்கள் இருக்குது. ஒன்று ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இன்னொன்று இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீள்வினைக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறோம். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் ரிசர்ச் தட் கேன் பி ரிவர்ஸ்ட், தட் த ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் பேக் இன்டு த ரியாக்டன்ஸ். Reversible reaction is represented by the double arrow and their heads into the direction opposite to each other. Thus, the reversible reaction can be represented by the following equation. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருக்காங்க. டபுள் ஏரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியர் த காம்பவுண்ட் ஏபி அண்டர்கோஸ் த டீகம்போசிஷன் டு ஃபார்ம் த ப்ராடக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஆஸ் soon as the products are formed they combine together to form AB is a backward reaction.
ஏபி இரண்டும் சேர்ந்து ஏவும் பியும் தனியாக உருவாகுது. அந்த ஏபி இரண்டு தனித்தனியாக இருந்து ரெண்டும் சேர்ந்து ஒன்றா கூட உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒன்று கொடுத்துறாங்க. PCl5 PCl3 + Cl2. Cl3 Cl2 ரெண்டும் ஒன்றா சேர்ந்து திரும்பி மீண்டும் PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடாக மாற்றமடைகிறது அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஹைட்ரஜன் பெராக்சைடை எடுத்து ஒரு ஊற்றுறோம், புண்ணில் ஊற்றுறோம், டீகம்போஸ் இன்டு வாட்டர் அண்ட் ஹை ஆக்சிஜன். Then the gaseous oxygen bubbles away and it's formed and thus prevent the formation of H2O2. H2O2 அது எப்படி பிரியுது அப்படின்னா H2O2 gives H2O + O2 பிரியுது. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். வினைபடு பொருள்களிலிருந்து வினை விளைபொருள்கள் உண்டாகிடுச்சுன்னா அந்த வினை விளைபொருள்களிலிருந்து வினைபடு மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது என்பது தான். The reaction that cannot be reversed called as irreversible reaction. The irreversible reaction are unidirectional. ஒரு பாதை தான் இது. They take place only in the forward direction only. The combustion of coal into a carbon dioxide and water. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீண்டும் அதிலிருந்து கார்பனையும் ஆக்சிஜனும் தனியாக பிரித்து எடுக்க இயலாது என்பதை சொல்வதற்காக கொடுத்திருக்கக்கூடிய வினைகள். இந்த ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு இடையான ஒரு வேறுபாடு என்ன என்பதை இங்கே சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி ரிவர்ஸ்டு அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். இட் cannot be reversed. Both forward and backward reaction take place simultaneously. It is a unidirectional to proceeds only in the forward direction. It attains equilibrium. Equilibrium is not attained. The reactants cannot be converted completely into products. The reactants can be completely converted into product. It is relatively slow. It is the ஃபாஸ்ட். ஸ்லோவாக இருக்குது, இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய வினையை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. தென் வி சி த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். வேதி வினையினுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோஃபார் வி டிஸ்கஸ் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ்: ரஸ்டிங் ஆஃப் அயன், டைஜஷன் ஆஃப் ஃபுட், பர்னிங் ஆஃப் பெட்ரோல், வெதரிங் ஆஃப் ராக், இரும்பு துருப்பிடித்தல், உணவு செரித்தல், பெட்ரோல் எரிதல், பாறைகள் சிதைவடைதல். இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட வினைகளாக கருதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் 100 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் undergoes the ரியாக்ஷன் அண்ட் ஆஃப்டர் அன் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி அது 50 கிராம் லெஃப்ட் ஆகிடுது, மீதி ஏங்கிற ப்ராடக்ட் உருவாகுது. இன் அனதர் இன்ஸ்டன்ஸ் 100 கிராம் சப்ஸ்டன்ஸ் C undergo the reaction after an hour. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது 20 கிராமாக போகுது. C is left. C இதாகுது. C வந்து C என்கின்ற விளைபொருளை உண்டாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி கிவன் அஸ் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா D of A divided by dt is equal to D of B by dt. AB, the rate of reaction is given by A is the concentration of A, B is the concentration of B. வினையினுடைய வேகம் பின்வருமாறு எழுதப்படுகிறது. A என்பது Aயினுடைய செறிவு, B என்பது Bயினுடைய செறிவு. எதிர்க்கிருவு நேரத்தை பொறுத்து Aயினுடைய செறிவு குறைக்கப்படுவதை காட்டுகிறது. வினையினுடைய வேகம் என்பது ஒரு வேதிவினையின் வேகம் என்பது ஓரளவு நேரத்தில் ஏதாவது வினைபடு பொருள் அல்லது வினை விளைபொருள் அல்லது அதனுடைய செறிவிலே ஏற்படக்கூடிய மாற்றம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேன் சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். குறிப்பிட்ட கால அளவிலே வினைபடு பொருள் அல்லது வினை விளைபொருளே அல்லது அதனுடைய செறிவிலே ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு பேர் தான் அதனுடைய வேதிவினையினுடைய வேகம் என்று பேர். ஏன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுன்னா நமக்கு தெரியும், வேகமாக உற்பத்தி பண்ணால் தான் அதிக அளவிலான பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். Faster the reaction, more will be the amount of products at specified time. So the rate of reaction important for the chemist for designing the process to get a good yield of product. அதிகப்படியான பொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்பது தான். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபுட் ப்ராசஸர். உணவு உற்பத்தியிலே இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. who hopes to slow down the reaction for cause to spoil. ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா உணவு உற்பத்தியிலே அந்த மாதிரியான அதிக அளவிலே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு உணவு உற்பத்தி கெட்டு போவதை கூட தடுக்கிறது முக்கியமானதாக மாற்றப்படுகிறது. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். வேதியினுடைய வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வினைபடு பொருளினுடைய தன்மை, அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய வெப்பநிலை,
அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய வினையூக்கி, அதனுடைய அழுத்தம், அதனுடைய வினைபடு பொருளுடைய பரப்பளவு. த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். வினைபடு பொருளுடைய தன்மை. த ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் faster than that the acetic acid. Did you know the hydrochloric acid is a stronger acid than the acetic acid is thus more reactive? ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் அசிட்டிக் அமிலத்தையும் வேதி வினைக்கு எடுத்துக்கிறோம். அதில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் மூலியமாக நடைபெறக்கூடிய வினைகள் ரொம்ப வேகமாக நடைபெறும். அசிட்டிக் அமிலத்தில் நடைபெறக்கூடிய வினைகள் மிகவும் குறைவாக நடைபெறுகிறது. ஏன்னா அசிட்டிக் அமிலத்தை விட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வினைத்திறன் மிக்கது என்பதனால தான் சொல்கிறாங்க. வினைபடு பொருளுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய வினையினுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு 2 ஈக்குவேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அந்த வினைபடு பொருள்களுடைய செறிவை பொறுத்து இருக்குது. கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன். த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் present in a certain volume of the solution is called concentration. வினைபடு பொருட்களுடைய செறிவு அதிகரிக்கும் பொழுது வினையுடைய வேகம் அதிகரிக்கிறது. குறிப்பிட்ட கனளவு கொண்ட கரைச்சல் கரைந்தல கரைபொருள் அளவே செறிவாகும். செறிவு அதிகமாக இருக்கும்போது குறிப்பிட்ட கனவுடைய துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். எனவே வினையினுடைய வேகம் அதிகரிக்கும். அதுக்கு அதாவது ஒரு 2 மோல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 1 மோல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாற்றம் அடையக்கூடிய வினை எப்படி இருக்கும், கிரானுலேட்டட் துகளாக செய்யப்பட்ட ஜிங்க் ரியாக்டர் எப்படி பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு பேராவாக கொடுத்துருக்காங்க. தென் த டெம்பரேச்சர். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பநிலை உயரும் பொழுது வினையினுடைய வேகம் அதிகரிக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பிரேக் டவுன் ஆகி பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் should be increases. The calcium carbonate reacts slowly by hydrochloric acid at room temperature. When the reaction of mixture is heated, the reaction rate increases. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் ஸ்லோவாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கூடிய பாண்ட்ஸ் பிரேக் ஆக ஆரம்பித்து வினையினுடைய வேகம் அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மோர் டு நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வெளியில் வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடுது ரூம் டெம்பரேச்சரை விட குறைந்த வெப்பநிலையில் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ கொண்டு போய் வச்சோம்னா அது கெட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே. And then pressure அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது, if the reactants of the gas increasing the pressure increases the reaction of rate. That's because of increasing the pressure, the reacting particles come closer and collide frequency. அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று வேகமாக மோதிக்கொள்ள ஆரம்பிக்குது. அப்போ வினைபடு துகள்கள் அதிகமாக அடிக்கடி மோதுறதுனால அதனுடைய வினையினுடைய வேகம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் பை யூசிங் த கேட்டலிஸ்ட், வினையூக்கியை பயன்படுத்தி. வினையூக்கி என்பது வினையிலே நேரடியாக ஈடுபடாது. ஆனால் வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் குளோரைடை சூடுபடுத்தும் போது ஆக்சிஜன் மிக குறைந்த வேகத்தில் வெளியேறும். ஆனால் மேக்னீஸ் டை ஆக்சைடை வினைபடு பொருள்னு சேர்த்திங்கன்னா ஆக்சிஜன் வெளியேறும், வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே ஒரு வினையாக கொடுத்துருக்குறாங்க. தென் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட்ங்கிறது வினைபடு பொருளுடைய பரப்பளவு. When solid reactions are involved into reactions, their powdered form of reacts. அது பவுடராகி போச்சு அப்படின்னாச்சுன்னா ரெடிலி, ஃபார் எக்ஸாம்பிள் பவுடர்டு கார்பனேட் reacts more radially with more readily with hydrochloric acid than more marble chips. துகளாக இருப்பதை விட அது பரப்பளவில் அதை உடைத்து தூளாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னாச்சுனாக்கா, அத்துடன் கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சேர்த்தோம்னா தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டில் புறப்பரப்பளவு அதிகமாக இருப்பதனால வினையினுடைய வேகம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மேலும் படிக்கணும்னா யூ வில் ஸ்டடி more about reaction rate at in your higher classes மீது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம், சமநிலை அடைதல் என்பது எவ்வாறு. முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் சமநிலை அடைதல்னு சொல்லி பேர். The reversible reaction, both forward and backward reaction, take place simultaneously when the rate of forward reaction become equal to the rate of backward reaction. Then no more product formed. This stage of reaction is called equilibrium state னு சொல்லி பேர். மேல்வினையிலே முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் ஒரே நேரத்தில் நடைபெறும். முன்னோக்கு வினையின் வேகம் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாக இருக்கும் பொழுது விளைபொருட்கள் உருவாகாது. இந்த நிலைக்கு சமநிலை என்று பெயர். Rate of forward reaction is equal to rate of reverse reaction. Chemical equilibrium பார்த்தீங்கன்னா it is reversible reaction, chemical reaction in which no change in amount of reactants and product take place at equilibrium. வேதி சமநிலை என்பது ஒரு மேல்வினையின் வினைபடு பொருள் மற்றும் விளைபொருட்களின் செறிவிலே எந்த மாற்றம் நிகழாத மாற்றமாக இருக்கிறது என்பது தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. Initially the rate of change of forward reaction is greater than the rate of change of backward reaction.
வினையின் தொடக்கத்திலே முன்னோக்கு விசையினுடைய வேகமானது பின்னோக்கு விசையின் வேகத்தை விட அதிகமாக இருந்த போதிலும் வினை நடைபெறும் பொழுது வினைபடுபொருளுடைய செறிவு குறைகிறது, வினைவெளி பொருள்களின் செறிவு அதிகரிக்கிறது. வினையின் வேகம் என்பது செறிவுக்கு நேர்விகித்த தொடர்புடையத்தில் இருக்குது. However, during the course of reaction, the concentration of the reactant decreases, the concentration of the products increases, since the rate of change of reaction is directly proportional to the concentration of rate of forward reaction. முன்னோக்கு வினையை விட பின்னோக்கு வினையோட செறிவு அதிகமாக இருக்கிறது என்பதை இதுக்கு விளக்குகிறது. இதற்கு உங்களுக்கு 2-3 ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Let us consider the decomposition of the calcium carbonate into a lime and carbon dioxide. It is a reversible reaction. The speed each reaction can be determined. How quickly reactant disappears if the reaction is carried out in the closed vessels. It reaches the chemical equilibrium at this stage. Calcium carbonate gives CaO plus CO2 என்பது மாறுகிறது. The rate of decomposition CaCO3, the rate of decombination of CaO and CO2 ஆக மாற்றமடைகிறது என்பதை வேதியியல் மாற்றங்கள் மட்டுமின்றி இயல்பியல் மாற்றங்களும் கூட சமநிலையை அடைய உள்ளது என்பதற்கு உதாரணமாக H2O gives H2O என பிரிகிறது. ஆவியாதல் குளிர்தல் என்ற 2 நிகழ்வுகளில் H2O கூட அந்த மாதிரி மாறுது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது பிசிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லி பேர், வேதியியல் சமநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கு ஒரு படம் 3 படத்தை கொடுத்து ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ கெமிக்கல் ஈக்குலிபிரியம். த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல். முன்னோக்கு விசையும் பின்னோக்கு வினையின் வேகம் சமமாக இருக்கும். The observable properties such as the pressure, concentration, color, density, viscosity. Viscosity என்பது அதனுடைய பாகுநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லி பேர். ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் அன்சேஞ்ச்டு வித் டைம். நேரத்தை பொறுத்து அழுத்தம், செறிவு, நிறம், அடர்த்தி, பாகுநிலை போன்றவை மாறாமல் இருக்கும். The chemical equilibrium is dynamic equilibrium because both the forward and backward reaction continues to occur even though it appears static எக்ஸ்டர்னலி. வேதி சமநிலை என்பது ஒரு இயங்கு சமநிலை, ஏனெனில் முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் தொடர்ந்து நிலையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன் பிசிக்கல் ஈக்குலிபிரியம் த வால்யூம் ஆஃப் ஆல் த ஃபேஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். இயல்பு நிலையில் அனைத்து நிலைகளுமே மாறாத அளவை பெற்றிருக்கிறது என விளக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க, காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைக்கப்பட்ட சோடா ஒரு பாட்டில் வைக்கப்படுகிறது. வாயு வெளியேற வண்ணம் அடைக்கப்பட்ட நிலையில் பாட்டில் வைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் கார்பானிக் ஆசிட்டும் CO3 அப்படிங்கிறது கார்பானிக் ஆசிட்டு, வாயு நிலையும் கார்பன் டை ஆக்சைடையும் வாயுவும் ஒன்றோடு ஒன்று சமநிலையில் உள்ளன. நீங்கள் பாட்டில் திறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா அன்டிசால்வ் பேக் இன்டு த கேஸ் ஃபேஸ் ட்ரைங் டு ரீப்ளேஸ் த கேஸ் that was lost when you open the bottle. That's why if you leave it open enough it will be goes flat. All the carbon dioxide will be gone, blown away the air. எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு அனைத்தும் வெளியேறி கார்பன் டை ஆக்சைடு இல்லாத திரவமாக மாற்றமடைகிறது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். நீரினுடைய அயனி பெருக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் இங்கே அடுத்து சொல்ல போகிறோம். நீருடைய அயனி பெருக்கத்தை சொல்லணும் அப்படின்னா, ஆல்தோ பியூர் வாட்டர் இஸ் ஆஃபன் கன்சிடர்டு ஆஸ் ஏ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. உண்மையான தூய நீர் மின்கடத்தா பொருள் பெரும்பாலும் கருதப்பட்டாலும் துல்லியமான அளவீடுகள் தூய நீர் சிறிதளவு மின்சாரத்தை கடத்துகிறது என்பதையே இங்கே கொடுக்குறாங்க. ப்ரிசைஸ் த மெஷர்மெண்ட் ஷோ இட் தட் இஸ் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி to a little extent. The conductivity of water has resulted from the self ionization of water. Self ionization of auto ionization is a reaction in which two like molecules react to give ions. In the process of ionization of water, a proton from one water molecule is transferred to another water molecule, leaving behind an OH minus ion. The proton gets dissolved in water, forming the hydronium ion as shown in the figure following equation கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கே. இந்த நிகழும் பொழுது ஒரு நீர் மூலக்கூறு புரோட்டான் மற்றும் நீர் மூலக்கூறுக்கு மாற்றப்பட்டு ஹைட்ராக்சைடு அயனிகளை உருவாக்குறது. புரோட்டான் மற்றும் நீர் மூலக்கூறுக்கு சேர்ந்து ஹைட்ரேனியம் அயனியாக கீழ்கண்டவாறு உருவாகிறது. H2O gives plus H2O gives H3O plus OH ஹைட்ராக்சைடு ஒன்று கொடுக்குது. 2H2O ஒன்றா சேர்ந்துன்னா H3O plus plus OH மைனஸாக மாறுது. H3O plus is also called as ஹைட்ரேனியம் அயான் அப்படின்னு சொல்லி பேர். அதற்கு அடுத்தபடியாக the hydronium ion is formed a strong acid and the hydroxyl ion is a strong base. இங்கே ஒரு அமிலமும் காரமும் உண்டாகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. So as fast as they formed, they react again to product water, thus it is reversible reaction and attains equilibrium very quickly. So the extent of ionization is very little and the concentration of the ion products is also very less.
The product of concentration of hydronium ion and the hydroxyl ion is called ionic product of water, is denoted as a Kw. Ionic product of water means Kw. It is a mathematical expression as follows. Kw is equal to H3O plus OH minus. H3O plus may be simply written as a H plus. Thus, the ionic product of water may also be expressed as a Kw gives H plus OH minus. It is the unit of mole squared dm to the power of minus 6 at 25 degrees centigrade. Its value is 1.00 into 10 power minus 14 அப்படின்ற வேல்யூவோட இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா H3O அயனியை எளிமையாக H3 ப்ளஸ் என எழுதலாம். எனவே நீரினுடைய அயனப்பெருக்கத்தை Kw HO ப்ளஸ் OH மைனஸ் எழுதலாம். இதனுடைய அலகு மோல் டெசிமீட்டர் 25 டிகிரி சென்டிகிரேடில் இதனுடைய மதிப்பு 1.0 into 10 power minus 14. அடுத்தது பிஹெச் ஸ்கேல். பிஹெச் அளவுகோல் என்ன அப்படின்னா பேச்சரைசேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி பேர். நீரினுடைய அயனியாதல் ஆல் த அக்யூஸ் சொல்யூஷன் மேபி கண்டெயின் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயனின். ஹைட்ரஜன் அயனியாகவும் ஹைட்ராக்சில் அயனியாகவும் பிரிய ஆரம்பிக்குது. To the ionization of water, in addition to the ionization, substance dissolved into water also may produce hydrogen ions and hydronium and hydroxyl ion. The concentration of these ions decides whether the solution is acidic and basic pH. Whether the solution of acid and base gets a scale in a scale of measuring the hydrogen ion concentration of solution in pH. P is the concentration of solution. The P in the pH stands of potence of German means power of pH. Notation was devised by the Danish biochemist Sorensen in 1909. pH scale is the set of number of 0 to 14 which is used to indicate whether the solution is acidic or base. அதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து முதலில் கண்டுபிடித்தது எஸ்பிஎல் சாரன்சன் என்பவர் அறிஞர் 1909ஆம் ஆண்டில் பிஹெச் அளவீடு என்பதை கண்டறிந்தார். அந்த பிஹெச் அளவீடுகளை வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. அப்போ 0லேருந்து 7 வரைக்கும் இருந்ததுன்னா அதனுடைய பிஹெச் அளவு என்ன, அது அமிலமாக காரமாக. ஆசிட்ஸ் பிஹெச் லெஸ் தேன் 7. அப்போ அமிலம் என்பது 7ஐ விட குறைவாக இருக்கணும், காரம் என்பது 7ஐ விட அதிகமாக இருக்கணும். அப்போ நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசல் என்பது பிஹெச் மதிப்பு 7க்கு சமமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஹெச் என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவினுடைய படிவத்தை அடிப்படையாக கொண்டு மடக்கையின் எதிர்மதிப்பாக விளக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று கொடுக்கப்பட்டு அதில் காமன் ஆசிட்ஸ் காமன் பேசிஸ் எது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸ்டொமக் ஆசிட்ஸ் வயிற்றிலே இறப்பையிலே உள்ள அமிலம் HCl 4% இருந்ததுனாக்கா அதுக்கு பேர் வந்து பிஹெச் வேல்யூ = 1 0. ரத்த பிளாஸ்மா 7.4, முட்டையினுடைய வெள்ளைக்கரு 8, கடல் நீர் வந்து 8, சமையல் சோடா பேக்கிங் சோடா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசைட்ஸு அமோனியா வாட்டர், லைம் வாட்டர், ட்ரைன் கிளீனர், காஸ்டிக் சோடா, மில்க் ஆஃப் மெக்னீஷியா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, காஃபியில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு மார்க் கேள்வி அல்லது 2 மார்க் கேள்வி அடிக்கடி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிஹெச் வேல்யூ கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலமாக காரமாக என கண்டறிக அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்து பிஹெச் தாளை வச்சு கூட நம்ம வந்து அதை வந்து அமிலமாக புது நிறங்காட்டியை வைத்து கூட பிஹெச்சினுடைய அளவீடுகளை கண்டுபிடிக்கலாம். அது நம்ம வகுப்பில் வந்து ஈஸியாக காஞ்சிருப்பாங்க. The pH solution can be determined by using the universal indicator. It contains a mixture of dyes. It comes into form of the solution of the pH paper. இந்த pH பேப்பரில் இப்போ வந்து அளவீடுகளை வேல்யூவே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அந்த வேல்யூ வச்சு அதனுடைய வேல்யூ pH அமிலமாக காரமாக அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். A more common method measuring the pH of school laboratory by using the pH paper. ஆய்வகத்தில் பள்ளிகளிலே pH ட்ராப் பேப்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ராப் எடுத்து அந்த பேப்பரில் வச்சுட்டு அது எங்கே வந்து அதனுடைய வேல்யூ காட்டுதோ அதில் வச்சு நம்ம பிஹெச்சினுடைய வேல்யூ வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ரோலாக பிஹெச்சின் எவ்ரிடே லைஃப் அன்றாட வாழ்விலே பிஹெச்சினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னாக்கா, தாவரங்களும் விலங்குகளும் பிஹெச் சார்ந்த உணர்வுள்ளவையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் பாடி ஒர்க்ஸ் வித் எ பிஹெச் ரேஞ்ச் 7 to 7.8. இது ஒரு 1 மார்க் கேள்வி. லிவ் ஆர்கானிசம் கேன் சர்வே ஒன்லி இன் த நேரோ ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் சேஞ்ச். டிஃப்ரெண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் பிஹெச் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச் ஆஃப் பிளட் ரேஞ்சிங் 7.35 to 7.45. இதுவும் ஒரு 1 மார்க் கேள்வி தான். ரத்தத்தினுடைய பிஹெச் வேல்யூ அண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லீட்ஸ் டு டிசீஸ். இது அதிகமானாலோ குறைவானாலோ நம்ம உடல் உபாதைகள் ஏற்படும், வியாதிகள் ஏற்படுங்கிறாங்க. தி ஐடியா ஆஃப் பிஹெச் ஆஃப் த பிளட் இஸ் 7.4 அப்படிங்கிறது இதனுடைய உண்மையான மதிப்பு. இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. மனித செரிமான மண்டலத்தினுடைய பிஹெச் வேல்யூ, பிஹெச் ஆர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இங்கே இதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. It is a very interesting to note our stomach products. Hydrochloric acid helps in the digestion of food without harming the stomach. During the indigestion of the stomach produce too much of acid and cause the pain
ஆஃப் இரிட்டேஷன் உண்டாகும், வயிற்றில் எரிச்சல் உண்டு பண்ணி ஒரே ஒரு மாதிரியாக இருக்கும். பிஹெச் ஆஃப் ஸ்டமக் ஃப்ளூயிட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.0. வயிற்றில் சுமக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய பிஹெச் வேல்யூ 2.0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் சேஞ்சஸ் இந்த காஸ்ட் ஆஃப் த டூத் டிகே. பிஹெச் மாற்றம் பற்சிதைவுக்கு கூட காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. பிஹெச் ஆஃப் த சலைவா, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் நார்மலி ரேஞ்சஸ் பிட்வீன் 6.5 to 7.5. இது ஒரு மார்க் கேள்வி. ஒயிட் எனாமல் கோட்டிங் வித் அவர் டீத் இஸ் எ கால்சியம் பாஸ்பேட், த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகவும் கடினமான பகுதி எதுன்னா நம்ம பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் தான். when the pH of the mouth saliva follows the 5.5, the enamel gets weathered toothpaste, which are generally basis of the used for cleaning the teeth that can neutralize the excess acid or prevent tooth decay. நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டுகள்லாம் போட்டு பற்களின் மேற்பரப்பில் எனாமல் பாதிக்குது, பற்சிதைவு ஏற்படுகிறது. பொதுவாக நான் பயன்படுத்தப்படும் பற்பசைகள் காரத்தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால இவை கூடுதல் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கம் செய்து பற்சிதைவை தடுக்கிறது. அதனால தான் பேஸ்ட்டு போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் ஆஃப் த சாயில், மண்ணினுடைய பிஹெச் வேல்யூ. த அக்ரிகல்ச்சர் பிஹெச் ஆஃப் த சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரெக்வயர்ஸ் ஸ்லைட்லி அல்கலைன் சாயில் while rice requires அஸ்டிக் சாயில் அண்ட் சுகர் கேன் ரெக்வயர்ஸ் த நியூட்ரல் சாயில். இப்போ அது விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய மண்ணினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்களுக்கு சற்று காரத்தன்மை கொண்ட மண்ணிலும், நெல் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணிலும், கரும்பு நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணிலும் வளரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாயில் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது சம்மந்தமான படிப்புக்குள்ளே படிக்கிறாங்க. ஜியாலஜி படித்தவங்களை கேட்டோம்னா அதை பற்றி தெளிவான விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. பிஹெச் ஆஃப் ரெயின் வாட்டர், நம்ம மழைநீருடைய பிஹெச் தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த பிஹெச் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி 7, which means it is a neutral and also represents a high purity. மழைநீர் தூய்மையான நீருங்கிறாங்க, அதனால் இது நடுநிலைத்தன்மையானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் பொல்யூட்டட் வித் ஆக்சைடு கேஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன், இட் கெட் dissolved in the rain water and pH makes less than 7. If the pH of the rain water is less than 7, it is called as a acid. ஏழை விட குறைவாக வந்துச்சுன்னா அது ஆசிட்டாக மாறுது. காரணம் காற்றில் வளிமண்டல அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பொல்யூஷனோட கலந்து வரக்கூடியது அமில மலைகளாக பொழிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து அதில் அமிலமாக மாற ஆரம்பிச்சிருது. when the acid rain flows into the river, lowest pH value of the river were also water also. The survival of aquatic life in such river becomes difficult. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமிலமலை நீர் ஆறுகளில் சேரும் பொழுது அவற்றுடைய பிஹெச் வேல்யூ குறைகிறதுனால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது. அக்வாட்டிக் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து அமிலத்தண்ணியோட உள்ளே போச்சு ஆரம்பிச்சுன்னா அங்கே வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் அதை அருந்தி இறக்க ஆரம்பிக்கிறது. இங்கே ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. when a pure water has a pH at room temperature, அறை வெப்பநிலையில் தூய நீருடைய pH மதிப்பு 7 என்பது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்தியல் சிந்தனை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய pH கால்குலேஷனு, இது கட்டாயம் pH equal to minus log 10 H plus the pH is the negative logarithmic of the hydrogen concentration. அடுத்து பிஓஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா -log 10 ஹைட்ராக்சில். இதை வச்சு கட்டாயம் ஒரு கணக்கு ஒன்று கேட்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நிறைய வந்து இதில் வந்து கணக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்களே ஒர்க் அவுட் பண்ணி வைக்கிறாங்க. பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸில் கூட உங்களுக்கு கணக்குகள் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் பிஓஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் அயனுடைய செறிவு ஹைட்ராக்சில் அயனுடைய செறிவு கண்டுபிடிப்பதற்கு தெளிவாக வந்து சூத்திரங்களை கொடுத்து அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி டிஎன் சயின்ஸ் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதையும் பாருங்கள். கீப் வாட்சிங். நன்றாக தெளிவாக பார்த்துட்டு இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.